அம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சுல? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சாப்பாட்டு வரையும் மட்டும் எடுத்துட்டு வா. சரிம்மா, இந்த போய் எடுத்துட்டு வரேன். சுந்தரி, பிடிச்சதுக்கு சுண்டல் கிரேவி வச்சுக்கல, அதோட மிச்சரையும் வச்சுக்க. அப்புறம் சாப்பிடும்போது எதுவும் குறையா இருந்துச்சுன்னா எனக்கு கோவம் வந்துடும். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. யோ, எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. போய் சட்டையை மாத்திட்டு போயா. 10 ரூபாய்க்கு பனியன் வாங்கிட்டு 10 வருஷமா போட்டுக்கிட்டு இருப்ப. போ. நம்மளை அவமானப்படுத்துறதே இவளுக்கு வேலையா போச்சு. சரி, போய் துணியை மாத்திட்டு வரேன். சரி சுந்தரி, போலாமா? இரியா, எங்க அப்பா வர வேணாமா? ஆமா, முக்கியமா உங்க அப்பா வரணும். செலவு பண்றது அவர் தானே. யோ, வீட்டுக்குள்ள செரு போட்டு நிக்காத. போ, வெளியே போய் நில்லு. எங்க அப்பா வராரான்னு பாரு. என்ன செக்யூரிட்டியா நான் உங்களுக்கு? போயா, சொல்ற வேலையை செய்யா. சுந்தரி, மாமா வராரு பாரு. அப்பா வாங்கப்பா. சரிம்மா, எல்லாத்தையும் எடுங்க போலாம். அப்பா, எந்த ஊர் பாப்பறோம்? ஊட்டியே படைக்காங்களா? டேய், இல்லடா, திருச்செந்தூர் போறோம்டா கோயிலுக்கு. என்னப்பா மனுஷனியே, எப்ப பார்த்தாலும் கோயிலே கூட்டிட்டு போற. டூரன் போன ஒரு கிளிப்பு வேணாமாப்பா? ஆமாடா மனே, ஒரு கிளிப்பு இருந்தா தானே நல்லா இருக்கும். உங்க தாத்தா எப்ப பார்த்தாலும் கோயில் வேலை கூட்டிட்டு போறாரு. அந்த தாத்த கேளு. யோ, பிள்ளைகளையும் கெடுத்து விட்டுறாதையா. என்னடா சுப்பு, எப்படா வரும் வண்டி? மாமா, இந்த வந்துச்சோமா வண்டி. மாமா வாங்க, சீக்கிரம் வாங்க, லேட் பண்ணாதீங்க. தூக்காளி இருங்க. ஆமா, எல்லாத்தையும் நாங்க தூக்கிட்டு வரோம். நீ சோத்துக்கு செத்த பூசணிக்கா மாதிரி உருண்டு ஓடு முன்னாடி. நீ என்னம்மா சொல்லிட்டு போ, நான் முதல்ல வண்டியில போய் மாமா. டே ஏமா, இவன் எல்லாம் திருத்த முடியாது. போமா நீ. ஆட்டோலையும் சேர்த்துக்கலாம, வேன்லையும் சேர்த்துக்கலாம. என்ன வண்டி இது? இது வரைக்கும் ஊர் உலகத்துல இப்படி ஒரு வண்டியை பார்த்ததே இல்ல. யோ, என்னையா வண்டியை பிடிச்சிட்டு வந்திருக்க? காசு வாங்கினில சொலையா? அதுக்கு இந்த வண்டி தான் கிடைச்சா உனக்கு? ஒரு காரை பிடிச்சிட்டு வந்திருக்க வண்டி தானே? அரேங்கப்பா சுந்தரி, நீங்க கொடுத்த 1500 ரூபாய்க்கு கார் கிடைக்கும். கார் இதுவே நம்ம ஊர்ல மாடு ஏற்றிட்டு போற வண்டி. என் ஃப்ரெண்டு இருந்ததுனால 1500 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு வரேன். அப்பா, மாடு ஏற்றிட்டு போற வண்டியா பாது? அப்ப நம்ம மொத்தம் 6 மாடு. அப்பா, மாடு மேலே கத்தம்ல, நம்மளும் மேலே கத்திட்டு போலாம். மே. டேய், அது மேலே கத்தாதுடா, மான்னு கத்தம்டா. டேய் மாயங்களா, கொஞ்சம் வாய முடிட்டு தான் வாங்கினேன்டா. என்னை அடி வாங்க வைக்காம விட மாட்டீங்க போல. என்னடா சுப்பு, ஒரு நல்ல வண்டியா பிடிச்சிட்டு வரது இல்லையா? இந்த வண்டியை பிடிச்சிட்டு வந்துட்டா. மாமா, நல்ல வண்டி பிடிக்க நீங்க காசு கொடுக்கணும். காசு கொடுக்க அழுவுறீங்க. சரி சுப்பு, இந்த வண்டி நல்லா தான் இருக்கு. நல்லா காத்த ஓட்டமா. காசுன்னு கேட்டா போதும், எல்லாரும் வாய முடிக்கிறாங்க. எதுக்கு ஒரு வாய பேச மாட்டேங்கிறேன். இந்த உலகமே காசு நம்பிதான் இருக்கு போல. சரி சுப்பு, நம்ம பயணத்தை என்ஜாய் பண்ணுவோம். மாயங்களா, இதுதானே திருச்செந்தூர் கோயிலு? நல்லா பாத்துக்கண்ணா. சரி, நல்லா பாத்துட்டீங்களா? இப்ப நம்ம கடற்கரை ஓரத்துல உட்காந்து சாப்பிட போறோம். உட்காருங்க, சாப்பிடலாம். எப்பா, எப்ப பார்த்தாலும் சோறு நிறையாதுப்பா. போய் கடற்குள்ள குதிப்பா. என்னது, கடல்ல போய் குதியா? டேய், அப்பாக்கு நீச்சல் தெரியாதா? என்னப்பா இவ்வளவு பையா இருக்க, நீச்சல் கூட தெரியாது? உங்க அப்பனுக்கு எதுதான் தெரியுது, நீச்சல் தெரியா? சரி வாங்க, போய் எல்லாம் சாமியை கும்பலாம். சாப்பிட்டு போலாம் சுந்தரியே. யோ, இன்னைக்கு எல்லாருமே விரதம். சாமியை பார்த்துட்டு வந்தோம் சாப்பிடணும். என்னது விரதமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. உன்கிட்ட சொன்னா நீ காலையிலே சாப்பிட்டுருப்பீல, அதான் சொல்லு. வா, போய் சாமியை கும்பிட்டு வரலாம். சுந்தரி, பாச்சிக்கிற சுந்தரி, எப்பா பார்த்தாலும் சோறுங்க அதையா. வாயா. அப்பா, சீக்கிரமா வாங்க, போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம். சரி வாமா போலாம். அப்பா, போய் பெட்ஷீட்ல உட்காருங்கப்பா, சாப்பிடுங்க. சுந்தரி, நானு. யோ, நீ இப்படியே எங்க நம்ம மண்ணில் உட்காரியா? பெட்ஷீட்ல இடம் இல்ல. ஆயங்கப்பா, உங்க குடும்பம்னா தங்கம், நான் வேலை தவறமா? சரி, எனக்கு ரொம்ப பசியுது, சாப்பிட்டு அப்புறமே பேசுறேன். சுந்தரி, பாகுபாடு இல்லாம நல்லா நிறைய வைக்க சொல்லு. சும்மா கை குசிக்கிட்டு இருக்க கூடாது. சாப்பாட்டு விஷயத்துல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. மா, அந்த ஆளுக்கு நிறைய போடுமா. போடுறேன். அடே எங்க அப்பா, அந்த அம்மா அவங்க வீட்டுல சாப்பாடு ஆப்பின மாதிரி சளிச்சுக்குதான். அது எந்த வீட்டுல ஆப்பின சாப்பாடு?
அரிசி நாங்க கொடுத்தது. சரி சரி, எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு சாத்த போடுங்க. அம்மா, நான் அப்படியே இங்கிட்டு உட்காந்து சாப்பிடுறேன். சுந்தரி, ஏமா மண்ணில் உட்கார்ற? இங்கிட்டு வா, போர்வையில உட்காரு. நம்ம மண்ணில் உட்காந்துருக்கோம், அது இந்த கிளைக்கு கண்ணு தெரியல. மக மண்ணில் உட்காரும், அப்படியே துடிக்குது ஒரேதான். போ சுந்தரி, அவங்க அம்மா அங்கிட்டு கூப்பிடுறாங்களே, போய் போர்வையில உட்காந்து சாப்பிடு போ. நீங்களாம் பெரிய குடும்பம். ஐயோ, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்ம பெரிய குடும்பம் தாயா. சரி, எல்லாம் சாப்பிட்டாச்சுல, போலாம். அப்பாடா, குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமாமா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆமாண்டா தம்பி, எப்பவுமே குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது அவ்வளோ நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். உங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும். புருஷங்க ரெண்டெல்லாம் எல்லா வேலையும் வாங்குறீங்க, நீங்க கிளம்பி மட்டும் தானே வரீங்க. யோ, சரி விடு. அத்தா, நீங்க எதுவும் சொல்லலையா? ஆமா மக்களே, குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கோயிலுக்கு போறது நல்லா தான் இருக்கும். ஆனா மாப்பிள்ளைக்காரனை மட்டும் வீட்டிலே விட்டு போயிடணும். சோறு வந்து உயிரை வாங்குவாங்க. சா, இதுக்கு இந்த அம்மா ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கலாம். சரிய மக்களே, மறந்துடாம எங்க டூர் போனாலும் சுண்டல் கிரேவியும் புளிச்சோறும் எடுத்துட்டு போயிருந்தேன். அப்பதான் தபன் பசியும் போது மனமுடன் சாப்பிட முடியும். மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இன்னொரு நிறைய நாளைக்கு வரும்.